ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை தாளிச்சிடலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க. இதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தனியாக செய்ய வேண்டாம். இதுலேயே இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே இருக்குது. ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, குழந்தைகளுக்கு கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லை, டெய்லி ரசம், சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு நாள் வித்தியாசமாக ஹெல்த்தியான இந்த ரெசிபி பண்ணலாம். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கும் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இங்கே நான் 2 பீட்ரூட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிடலாம். பீட்ரூட்டில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாமே போயிடும். வேணும்னா கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டுடலாம். 2 நிமிஷம் நல்லாவே வெங்காயமும் சேர்ந்து நல்லாவே வதங்கிடும் நமக்கு. இப்போ நல்லா இது வெந்திருக்கு. கோபுரம், எந்த கோயில் கோபுரம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாதம் நல்லா ஆற வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு நம்ம தயார் செய்த இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் தயாராகிடுச்சு. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி எலுமிச்சை சாறை இதன் மேலே சேர்த்துக்கலாம். நமக்கு சூப்பராக பீட்ரூட் சாதம் தயாராகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியான சாதம், குழந்தைகளுக்கும் மிகவும் பிடிக்கும். கொண்டைக்கடலையை வேக வச்சு இதனோடு சேர்த்துக்கலாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு தயாராகிடும். தினமும் சாம்பார், ரசம் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.